யூகம் என்னன்னா இன்டீரியர்ஸ் அப்படினாலே வந்துட்டு அவங்க 100 ரூபாய் பொருள் 1000 ரூபாய் விற்கிறாங்க. அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கணும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொன்னா இப்போத்தி இந்த காலத்தில் உங்களுக்கு பிரிட்ஜ் எல்லாம் இடிஞ்சு விழுது, பில்டிங் எல்லாம் விழுது. இது எப்படி வருது? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுங்களா? இல்லை. ஏன்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். குவாலிட்டி cannot be cheap, cheap cannot be quality. இன்டீரியர்ஸ் பண்ண இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காட் பிளெஸ்ஸிங்லி அவங்க நான் சில சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த சைட் கூட நான் கூப்பிட்டு போவேன். அப்படியே இருக்கும். நாங்கள் சர்வீஸும் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு என்ன சர்வீஸ் இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் 6-7 months அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவோம் நாங்கள். அண்ட் என்னென்னா நம்ம போடுற மெட்டீரியலை வந்துட்டு என்ன கொண்டாலுமே நாங்கள் மாற்ற மாட்டோம். ஸ்டாண்டர்ட் இதுதான். இப்போ சமீபத்தில் ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ப்ராஜெக்ட் முடித்த பிறகு ஒரு பிஎம்சியை என்கேஜ் பண்ணி அவங்க ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அவங்களே வந்துட்டு ஷாக்டாக இருந்தாங்க. நாங்களே கிளைண்ட்டுக்கான ஒரு பிஎம்சி மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதுதான் பிரச்சனை. அது வேற ஒரு கன்சர்ன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது வேற ஒரு கன்சர்ன். அதுதான் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தொழில் வளர்ச்சி மேகசின் அப்துல் ரஹீம் பேசுகிறீங்க. இன்னைக்கு ஃபேமஸான ஃபியூச்சரா இன்டெல் கார்பரேட்டோட எம்டிஏ தான் நீங்கள் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு அன்பான ஒரு பர்சன். ஹலோ. ஹாய், நல்லா இருக்கிற அப்துல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி தான் கேள்விப்பட்டோம். ரொம்ப இந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஆனால் வந்து உங்களோட பிஸ்னஸை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். ஸோ என்னென்னா அப்துல், இப்போது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குவாலிட்டி எக்ஸிக்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஜஸ்ட் ஒரு வார்த்தை கிடையாது. அது வந்துட்டு பண்ணுற ப்ராடக்ட்லேயோ சர்வீஸ்லையோ நீங்கள் பார்க்கலாம் அந்த விஷயத்தில். ஸோ இப்போல்லாம் நிறைய வாட்டி வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு அந்த டைமர் இருக்கிறது, சுருக்கிறது, அப்புறம் எது வேணாலும் போட்டு பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது, அந்த காம்ப்ரமைஸில் வர்றது, அந்த ரேட்ஸ் வந்துட்டு இப்போது யாருமே வந்துட்டு 100 ரூபாய் பொருளை வந்துட்டு 1000 ரூபாய்க்கு விற்க முடியாது. கரெக்டுங்களா? 100 ரூபாய் பொருள் மேபி 150க்கு பண்ணலாம் மேக்ஸிமம். அதுதான் பிஸ்னஸ் சென்ஸ், அதுதான் பண்ணுவாங்க எல்லோரும். பட் என்ன ஒரு யூகம் என்னன்னா இன்டீரியர்ஸ் அப்படினாலே வந்துட்டு அவங்க 100 ரூபாய் பொருள் 1000 ரூபாய் விற்கிறாங்க. அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் வளர மாதிரி தான். ஒரு சிம்பிள் உதாரணம் சொன்னால் இப்போத்தி இந்த காலத்தில் உங்களுக்கு பிரிட்ஜ் எல்லாம் இடிஞ்சு விழுது, பில்டிங் எல்லாம் விழுது. இது எப்படி வருது? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுங்களா? இல்லை. ஏன்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். குவாலிட்டி cannot be cheap, cheap cannot be quality. இன்டீரியர்ஸ் பண்ண இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காட் பிளெஸ்ஸிங்லி அவங்க நான் சில சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த சைட் கூட நான் கூப்பிட்டு போவேன். அப்படியே இருக்கும். நாங்கள் சர்வீஸும் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு என்ன சர்வீஸ் இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் 6-7 months அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவோம். நாங்கள் அந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த கெமிக்கல்ஸ் போடலாம், எந்த கெமிக்கல்ஸ் போடக்கூடாது, எப்படி சேர்ஸ் யூஸ் பண்ணணும், சேர்ஸ் அது எப்படி என்னென்ன லிவர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணுவோம். அண்ட் என்னென்னா நம்ம போடுற மெட்டீரியலை வந்துட்டு என்ன கொண்டாலுமே நாங்கள் மாற்ற மாட்டோம். ஸ்டாண்டர்ட் இதுதான். மேம், இப்போ ஒரு இடத்த நீங்கள் ப்ராஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? யார் வந்துட்டு குவாலிட்டியை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த இது எப்படி ஜஸ்டிஃபைடாக அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கூட நம்ம டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். நிறைய வாட்டி நான் இது வந்துட்டு எங்களோட பெருமைக்காக நான் சொல்லிங்க. எங்கள் டைரக்டர், எங்கள் மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் வந்துட்டு எப்போவுமே சொல்லுவார் கிளைண்ட்ஸ்க்கு, நாங்கள் வந்துட்டு அதிகமாக தான் செய்வோம், கம்மி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு திக்குங்க. நம்ம வந்துட்டு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு திக்குன்னு. அப்போது இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய வேலைச்சி நடந்துருக்குங்க. இது நாங்கள் வந்துட்டு எங்களோட மெஷர்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த கிளைண்ட் சைடில் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்போம், நாங்கள் பில் பண்ண மாட்டோம். அதெல்லாம் அந்த சைட்டுக்கு தேவைப்படும், அதுக்காக நம்ம அதெல்லாம் செய்வோம். என்ன நல்லது இருக்கோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம்.
அது மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபுல் ப்ராஜெக்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. என்ன இல்லை கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் என்னென்ன இருக்குதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ சமீபத்தில் ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ப்ராஜெக்ட் முடித்த பிறகு ஒரு பிஎம்சியை என்கேஜ் பண்ணி அவங்க ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அவங்களே வந்துட்டு ஷாக்டாக இருந்தாங்க. என்ன எங்கே வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கே புரியல. ஸோ அந்த மாதிரி நாங்களே எங்களுக்கான ஒரு கிளையண்ட்டுக்கான ஒரு பிஎம்சி மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அவங்க நினைக்காத அளவுக்கு கூட நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் எத்தனை நாள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துப்பீங்க மேடம்? இப்போ கிளைண்ட்ஸ் எத்தனை நாள் எடுத்துப்பீங்க? 60 நாள் கண்டிப்பாக. நீங்கள் என்ன சைஸ் கொடுத்தீங்கனாலும் 60 நாள் கண்டிப்பாக. 45 நாள் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா ஒரு 45 நாள் நம்ம டார்கெட் பண்ணலாம். பட் 60 நாள் நடக்கும். டிசைன்ஸ் பிளானிங் எல்லாம் உங்களோட அங்கே தான் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஓகே இந்த டிசைன் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண பிறகு நம்ம தொடங்கணுன்னா 45 நாள் 60 நாளில் முடிச்சிடலாம். 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இதே வந்துட்டு கொஞ்சம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா 90 நாள் அந்த மாதிரி வரும். அதாவது வந்து கொஞ்சம் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம 40,000 30,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி போகும்போது 120 டேஸ். என்னென்ன பொதுவாக இருக்குது இதில் கான்ட்ராக்ட் தான் நாங்கள் வச்சுக்கிறது. ஸோ அந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா கிளையண்ட்டுக்கு என்ன சாதகமாக இருக்குமோ அதையும் நாங்கள் அந்த மாதிரி வச்சுப்போம். எல்லா டைமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் நாங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். எங்கே ஸ்டக் ஆகுதோ அதுவும் நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ இது ஸ்டக் ஆகுறதுனால எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறதும் நம்ம புரிய வச்சுருவோம். இப்போ ப்ராடக்ட் வந்து அதிகமாக விலைவாசி அதிகமாக ஏறுது. இப்போ நீங்கள் ஒரு 6 months முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்க. பட் வந்து அந்த ரேட் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் செய்ய போனால் அதுதான் பிரச்சனை. அது வேற ஒரு கன்சர்ன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது வேற ஒரு கன்சர்ன். அதுதான் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாருமே பிஸ்னஸில் வந்திருக்கிறதே வந்துட்டு ஒரு 4 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக தான். இப்போ எப்படி கிளைண்ட் சைடு ஆஃபீஸில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் 30 பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களோட க்ரோத் இருக்குது. அந்த இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கான்ட்ராக்டட் டைரக்டாக எலக்ட்ரிஷியன் கார்பெண்டர் இப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆளை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட எங்கள் டீமோட அந்த கோஆர்டினேஷனும் அந்த எக்ஸிக்யூஷனும் நீங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் வந்துட்டு ஐடி கார்பெட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு பார்லே ஆக்ரோ, நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்கெட் விற்கிற கம்பெனியாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி எந்த ஸோ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எங்கள் வேலையை பண்ண விட்டீங்க அப்படி அதில் கொஞ்சம் ரூபாய் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் தலைவலி போச்சு, ஃப்ரீ ஆகிடுவீங்க. ப்ளஸ் ஆக்சுவலிங்க சார் நீங்கள் வந்து யார் வேணாலும் வந்து அவங்களோட ப்ராஜெக்டை ஃபைனலாக இவாலுவேட் பண்ணாங்க அப்படின்னா எங்களை இன்வால்வ் பண்ணுறதுக்கும் அங்கத்துக்கும் கண்டிப்பாக ஜாஸ்தி செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நானே வந்துட்டு எனக்கு எல்லாரும் தெரியும் அப்துல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்துல் இன்வால்வ் பண்ணால் நான் எந்த வரைக்கும் ரீச் வரும் அது ஒரு அண்ட் நானே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி வரும்? டென்ஷன் கேட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ ஃபியூச்சர் ஆஃப் கார்ப்பரேட் நேம் எப்படி இருந்தது? ஸோ அது வந்து எங்கள் மேனேஜிங் டைரக்டர் ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், எல்லா அப்ரோச்லேயும் நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போனது தான் அந்த ஃபியூச்சராக. இன்றைக்கி வேறு யங் ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு உமன்ஸ் யாராவது இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமே வந்துட்டு ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் பர்சுவரன்ஸ். இந்த ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன், இது வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும், இதில் நான் வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணுறேன், ஸோ இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஸ்டெப்பை எடுத்து போனோடனே அதில் பர்சிஸ்டண்ட்டாக போகணும், அதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அது நடுவில் வந்துட்டு நம்ம திணறக்கூடாது. எல்லா என்டர்பிரினர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்திருக்கும், ஒரு திணறல் இருந்திருக்கும். எல்லாருக்கும் நாங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் வர்றது அதெல்லாம். ஆனால் அதை மீறி தான் அந்த ஒரு இது இருக்குது. ஒரு பிரபலமான ட்ரிங்க்கு சொல்லுவாங்க டர்க்கே ஆகிய ஜீத் ஹே. அந்த டர்க்கே ஆகிய கண்டிப்பாக ஜீத் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்பணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பைசா சம்பாதிக்கிறதா நம்ம பிஸ்னஸில் வந்திருக்கோம், எஸ். ஆனால் நம்ம வந்துட்டு சர்வீஸும் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளமை சொல்யூஷன் கொடுக்குறோம். இதுதான் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ். உங்களுக்கு பசிக்குது, நான் சாப்பாடு பண்ணுறேன்.
ரைட். அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒன்று இது கணக்கு போடணும், நான் உங்களுக்கு கால்குலேட்டர் வைக்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம், அதுதான் பிஸ்னஸ். கரெக்டாக? ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம இதை மறந்துடுறோம், பைசா சம்பாதிக்கலாம் ரொம்ப உட்காந்துடுறோம் நம்ம. அப்போது நம்ம சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸ். ஸோ அதே தான் வந்துட்டு கிளையண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் வந்துட்டு எனக்கு குவாலிட்டி வேணுங்கிறத அவனும் கேட்கணும். குவாலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? எந்த கண்ட்ரிஸ் ஞாபகம் வருது? கண்ட்ரிஸே இருக்குது. எந்த கண்ட்ரிஸ் ஞாபகம் வருது? ஜப்பான் வரும், ஜெர்மனின்னு சொல்வீங்க. ஏன் இதெல்லாம் வருது? ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன ஆனாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லெகசி வந்துட்டு நம்ம உணரணும்னா தமிழ்நாடுக்கு இருக்குது. தமிழ்நாடுக்கு அந்த லெகசி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறச்ச நார்த் இந்தியாவிலலாம் போகணுன்னா ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு they are willing to trust us. அதெல்லாம் பெரிய அதையெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமாச்சு இங்கேருந்து யோசிப்போம், கொஞ்சம் இங்கேருந்து யோசிப்போம், அது என்ன கொடுக்கணுமோ அதை நல்லா செய்யணுன்ட்டு இருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லலாம் நிறைய OEMs இருக்குது ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இட்ஸ் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸோ தட் மீன்ஸ் வாட்? தட் மீன்ஸ் we are capable and it is possible. It is a good working model. கண்டிப்பாக வந்துட்டு அதில் ப்ராஃபிட் இருக்குதுங்கிறது வந்துட்டு ப்ரூவ் ஆகிருக்கிற விஷயம். ஸோ நம்ம அடிச்சு இன்றைக்கே வந்துட்டு எல்லாருக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் ஜெயிச்சுட்டு வராங்க, பாதியில் பிஸ்னஸில் விட்டு போயிடுறாங்க. அதுதான் அந்த பர்சிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா? பர்சிஸ்டன்ஸ். அதை பிடிச்சி போகிறீங்க அப்படின்னா அதை பிடிச்சி போங்க, அதில் ஜெயிச்சு தான் காமிக்கணுங்கிற ஒரு இது. அது ஐ see that lot in the young ஜென்ரேஷன் now. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி அப்படிச்சுன்னா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க அதில். ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாட்யூட்டரி கதை. அது வந்துட்டு யார் சொன்னாலுமே வந்து இதை மறைக்கணும், கொடுக்கக்கூடாது, வச்சுக்கணும், அப்படிலாம் செய்யவே கூடாது. நீங்கள் தூர நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டாட்யூட்டரி வந்துட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். அதுதான் உங்களோட க்ரோத். அதுதான் உங்களோட க்ரோத். அதுதான் உங்களோட க்ரோத். நீங்கள் அதை வந்துட்டு நான் இவ்வளோ சம்பாதிச்சு நான் இதை கொடுக்குறேன்னா அதை கொடுக்குறேன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சேலரிட் பர்சன் எவ்வளோ கொடுத்துட்றான்? அவன் ஃபுல்லாகவே கொடுத்துட்றான். அவனோட சம்பளத்தில் 30% பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவன் கார் வாங்கலீங்களா, வந்து நல்லா இருக்கிறது இல்லைங்களா? எல்லோரும் இருக்கிறாங்க. நம்ம பிஸ்னஸ் பீப்புள், நம்மளுக்கு இன்னும் பொறுப்பு இருக்குது. பிஸ்னஸே வந்துட்டு லாங் டேர்மில் வரணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணோம். இந்த 3 நம்ம வந்துட்டு கடைப்பிடிச்சினாலே. உங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இன்றைக்கி உமன் என்டர்பிரனரும் நிறைய உள்ள வராங்க. ஸ்பெஷலாக அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு உமனாக இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு உமன் அப்படிங்கிற சலுகை எடுத்துக்காதீங்க. See, if when you're decided you are an equal அப்படின்னா then you are an equal. There should not be any kind of subsidizing for you. உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் அப்துல், இப்போ நம்மளோடது ஒரே இது தான் இருக்குது. எல்லா கார்ப்பரேட் பில்டிங்கில் நாங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும் சென்னையில். சென்னையில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட் பில்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சுருக்கணும். எங்கள் டீமோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் க்ரோத் அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்டலைஸ் பண்ணணும். என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.